வெளிநாட்டு ஊழியர் ஒருவரின் வேலை அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதை பற்றி இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம எஸ்ஜி தமிழன் ஃபேஸ்புக் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சிங்கப்பூரில் வெளிநாட்டு ஊழியர் ஒருவரின் வேலை அனுமதி ரத்து செய்யப்பட்டு அவர் சொந்த நாட்டிற்கே திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார். எட்டோமிடேட் அடங்கிய கேபாட் எனப்படும் மின் சிகரெட்டை வைத்திருந்தது கண்டறியப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 26 வயதான அந்த வெளிநாட்டு ஊழியர் கடந்த அக்டோபர் 21ஆம் தேதி பிடிபட்டதாக சுகாதார அமைச்சகமும் சுகாதார அறிவியல் ஆணையமும் தெரிவித்துள்ளன. அவர் தைவானை சேர்ந்தவர் எனவும் கூறப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் மின் சிகரெட்டுகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இந்த சட்டங்கள் வெளிநாட்டு ஊழியர்களுக்கும் முழுமையாக பொருந்தும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கில் அந்த ஊழியருடன் சேர்த்து மொத்தம் 6 வெளிநாட்டு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அறிவியல் ஆணையமும் சுகாதார அமைச்சகமும் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக அதிகாரிகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிங்கப்பூரில் வசிக்கும் வெளிநாட்டு ஊழியர்கள் அனைவரும் நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என நினைவூட்டப்பட்டுள்ளது. விதிகளை மீறும் வெளிநாட்டு ஊழியர்களின் வேலை அனுமதி ரத்து செய்யப்படலாம் என்றும் எதிர்காலத்தில் சிங்கப்பூரில் வேலை செய்வதற்கு தடையும் விதிக்கப்படலாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.